ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதோட ரஞ்சிதம் வந்து என்னை உட்காந்துட்டு இப்படி எடு அப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம எப்போ எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே புதுசாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சாரி அம்மாச்சி தாத்தாவுக்கு ஒரு மாதம் கழிச்சு, ஒரு மாதம் இருக்குமா, ஒரு மாதம் கழிச்சு நம்ம திரும்பி வந்து அம்மாச்சி தாத்தாவுக்கு வந்து நம்ம சாரி வேஷ்டி சட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த தடவை வந்து போன தடவை வந்து சாரி வந்து பூனத்தில் எடுத்திருந்தோம். இந்த தடவை வந்துட்டு இந்த கிரேப் சில்க் சாரீ சொல்லுவாங்க இல்லையா, அதோட கலந்த சாரீ தான் இந்த தடவை வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இந்த தடவை கலெக்ஷன் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. போன தடவை எடுத்ததுமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து இந்த சாரியோட கிளாத்துனாலே வந்து டிசைன் சூப்பராக தெரியுது. ஒரு மாதிரி வள 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 வளன்னு இருக்கும் பாருங்க, ஷைனிங்கா. நல்லா க்ரீன் கலர், எல்லோ, திக்கு க்ரீன். இது வழக்கம் போல் நம்ம செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்து டமான்னு இது போட்டுருவோமா, கொஞ்சம் மட்டும் அடிக்க வச்சுருவோம். பரவாயில்ல, இது ஒன்றை மட்டும் எடுத்துப்போம். இல்லை அப்படியே வச்சுட்டாங்கம்மா. வீடியோ எடுத்துகிட்டே பாருங்க, வைக்கிறேனா இல்லையா வைக்கிறேனா இல்லையா வச்சுட்டேன். இந்த சாரீ ஒன்று பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். இது வந்து ஒரு பிங்க் கலர், அப்புறம் வந்து இதில் ப்ளூ கலர் கலந்துருக்கு. இந்த சாரியில் வந்து என்ன எல்லா சாரியும் நான் எடுத்துட்டேன்னா திரும்பவும் இது எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கணும். வாயில் வரணும். திக்கு ப்ளூ, நெக்ஸ்ட் சாரி. நெக்ஸ்ட் க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து எல்லோ வித் ப்ளூ இருக்குது, ஸ்கை ப்ளூ. ஆனால் அது நல்லா இருந்தது, அந்த கலரில் இல்லை. ஆனால் க்ரீன் வயலட் தெரியாமம்மா, லைட் வயலட் கலந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து கலர் வரல. நெக்ஸ்ட் சாரி, அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து டிசைன் வேறு. இதில் வந்து ஸ்கை ப்ளூ, க்ரீன், ரெட்டு, ப்ரௌன் எல்லாமே கலந்துருக்கு. இல்லை இது என்ன பச்சை, பாசிப்பயிர் பச்சை. இது வந்து ப்ளூ, ஸ்கை ப்ளூ மாதிரி கலந்துருக்கு. அப்புறம் வந்து திக்கு ப்ளூ. ஆனால் இதில் பாருங்களேன், ப்ளூவும் ரோஸும் இருக்குது, அது அட்ராக்ஷனாக இருக்குது. இது ஒரு கலர். இது வந்து ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலந்தது. தலையில காட்டு. இதுக்கு முன்னாடி தலைகளா காட்டிக்கலான்னாரு, இப்போ எப்படி காட்டுறேன் நேரா. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்கை ப்ளூ மாதிரி மயில் தூத்து கலரு, மயில் பச்சை. அதில் வந்து சாண்டில். இது வந்து கோல்டன் கலர்லேயும் திக்கு பச்சை, டார்க் கிரீன். இதில் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. நாங்கள் கலெக்ஷன் ரெட்டு இருக்கா என்னன்னு தெரில, பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ காட்டணும் இல்லையா, ரோஸ் கலர், மயில் பச்சை கலர். ரோஸ் மயில் பச்சை அது இல்லை, இப்போ நீ மூணாவது காட்டினியே. ஓ, இதுக்கு முன்னாடி காட்டினில அந்த பச்சை. மயில் பச்சை கலரோட சேர்ந்து சேமாவே எடுத்துட்டோமே. இல்லை, டிசைன் வேறு, அந்த பூ டிசைன் வேறு, ஆனால் கலர் ஒன்று. கலர் அம்மாவுக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பக்கம் இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல கலர். பார்க்கறதுக்கு வந்து கலர் வந்து என்னடா தூக்கி அடிக்குதுன்னா கட்டினா சூப்பராக இருக்கும்.
வந்து காஃபி கலரு, ஆரஞ்சு. நம்ம எடுத்ததுலேயே இந்த கலர் அவ்வளோக்கா இல்லை, திக் ஆரஞ்சு தான். இந்த தடவை வந்து ஒரு 3:10 போல் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே அங்கே கடைக்கு போயிட்டோம். நாங்கள் எப்பவும் வாங்குற கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3:05க்கு போய் கடையில் உட்காந்தோம். நானும் ரஞ்சிதோமா விசாகன் மட்டும்தான் போனோம். நாங்கள் கடையை விட்டு வெளியே வர்றதுக்கு 5 ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நாங்கள் வந்து அதுவும் ரஞ்சிதம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் எதையுமே பார்க்கல, டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஏன்னா இந்த தடவை வந்து எல்லாம் யூனிஃபார்ம் கலெக்ஷனுக்கு நிறைய பேர் அங்கே வராங்க. நாங்கள் வந்ததுலேருந்தே மற்றவங்கலாம் வந்து எடுக்கிறாங்க சாரியா. ஆனால் இவர் வந்து என்னன்னா நான் எடுக்காதீங்க. ஆனால் நாங்கள் போய் வந்து நமக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து சொன்னார், நாங்களாம் இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமரு, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்கள்ட்ட பேசிட்டோங்க. நாங்கள் 5:05க்கு தான் வந்து வெளியே வந்து அங்கேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் போய் உட்காந்தாச்சு. இந்த சாரி வந்து என்ன கலர்னே சொல்லவே வாயிலே வர மாட்டேங்குது. கிரே கலர், கிரே அண்ட் கிரீன். டக்குன்னு ஒரு வார்த்தையே வர மாட்டேங்குது. இப்போ நான் இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் இந்த கலரில் தான் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். அதனால இந்த கலர் ஒன்று எடுத்தோம், க்ரீன் கலரோட. இது ப்ளூ ரோஸ், ரோஸ் கனகாமர கலர். இது நல்லா இருக்குல்ல. இப்போ அம்மாச்சிங்க எல்லாத்துக்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து தாத்தாங்களுக்கு பார்க்கலாம். இந்த தடவை வந்து துண்டு, வேஷ்டி துண்டு இல்லையா, அப்படியே வந்து நாங்கள் துண்டு வந்து வாங்கிட்டோம். டக்குன்னு அது கொஞ்சம் இது இல்லைன்னொன்னே எக்ஸ்ட்ரா வேறு துண்டு வந்து வாங்கியாச்சு. ஏன்னா இது வந்து நாங்கள் கேட்டதில் அது பண்டலாக இருக்கும், ஒரு 16. ஆமாம், அதனால தான் சேர்ந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 6-7 துண்டுக்கு மேலே இருக்கும், வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே வந்து இந்த ஒரு முருகன் பாட்டை மட்டும் தாத்தா பாடுவார். அவர் வந்து எப்போவுமே வந்து வெள்ளை வேஷ்டி தான் வந்து கட்டுவாங்க. அதனால் அவருக்காக நாங்கள் வந்து வெள்ளை வேஷ்டி ஒன்று எடுத்திருக்கோம். 4 முழமாம்மா? ஆமாம்மா, 4 முழம். 4 முழம் வேஷ்டி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தாத்தா வந்து என்னன்னா, நிறையா என்கிட்ட வேஷ்டி இருக்குமா, அப்புறம் வந்து கைலியே இருக்குது, இனிமேல் நான் வந்து காவி தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தாரு. என்ன வேணும்னு தாத்தா அம்மாச்சிட்ட கேட்டாவே அவங்க எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு. எனக்கு இந்த கலரில் சேலை எடுத்துகிட்டு வந்துடு, அந்த கலரில் சேலை எடுத்து. இவங்க தாத்தாலாம் எனக்கு இந்த மாதிரி கைலி, இந்த மாதிரி வேஷ்டி அப்படின்னு சொல்லி, அதனால அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து காவி கேட்டிருந்தாங்க. அதனால தாத்தாவுக்கு வந்து காவி. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வழக்கம் போல் வேஷ்டி, கைலி. ஓ, கைலி துண்டு. இது வந்து கொஞ்சம் எடுக்கையிலே வரும். மெண்டோ பிராண்ட். இது எடுத்துக்கிட்டா? எடுத்து எப்படி எடுத்து இல்லாம வாய்ஸே வரல. இந்த வாட்டி கைலிங்களும் வித்தியாசமாக தானே இருக்கு. ஆமாம், திடீர்னு நாங்கள் போனோம், எத்தெல்லாம் டக்குன்னு எடுத்தாச்சு. இது ஆனால் அம்மாச்சிங்களுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. இது ஒரு இதுவும் இந்தடா, இது ஒன்று, இந்த ப்ளூ, இது கொஞ்சம் வித்தியாசமாக. இந்த தடவை அந்த டிசைன்ஸ் இல்லை, டிசைனே வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கல. எப்பவும் செக்குடு கோடு அப்படி தான் கொடுத்துருக்கோம். இந்த தடவை வந்து இது நான் பாட்டு பேசிட்டு இருக்கல, மேலே விழுந்துடும். சும்மா ஒரு தொடுப்பு சோறு மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது, டிசைன் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி தாத்தாவோட கைலி, வேஷ்டி, துண்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.